அனைவருக்கும் வணக்கம். பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் அடிடா. இன்னைக்கான டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, லீனியர் அல்ஜிப்ரால வந்து கேட்டிருந்தேன். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, வெக்டார் ஸ்பேஸு, பேசிஸு, டைமென்ஷன் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா குடுத்துருந்தேன். ஸோ பிஃபோராவே நான் சிலபஸும் குடுத்துருவேன். ஓகே. இப்போ வந்து இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி வீக் வெட்னஸ்டே, சண்டே இந்த டேல வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து குரூப்ல போஸ்ட் பண்ணிருவேன். அதுக்கான கன்டென்ட் இன்னைக்கு டெஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க என்ன படிக்கணும் அந்த கன்டென்ட் நான் பிஃபோரா குடுத்துட்டு, ஸோ நீங்க ஜஸ்ட் அத படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஃபுல்லா பார்த்துட்டு வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் வந்துரும். ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருப்பேன். எல்லா ஏரியா கொஸ்டின்ஸும் இருக்குங்க. இதில எதுவுமே மிஸ் ஆயிருக்காது. நான் அப்படியே ஒரு ஒரு கொஸ்டினா ஷோ பண்றேன். ஜஸ்ட் கவனிங்க. இது பாருங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ டைமென்ஷன் சப்ஸ்பேஸுக்கும் என்னுடைய பேரண்ட் ஸ்பேஸுக்குள்ள ரிலேஷன்ஸ் வச்சு டைமென்ஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரேங்க் நல் தியரம். அடுத்து ஆர்த்தோகனல் பேசிஸ் அது ரொம்ப முக்கியம். அடுத்து கிராஸ் ஸ்மித் ஆர்த்தோகனல் ப்ராசஸ். அடுத்து ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈஜென் வேல்யூ லாம்டா இருந்தா அதனுடைய ஈஜென் ஸ்பேஸ் என்னவா இருக்கும்? சஸ்பேஸா இருக்குமா? இல்ல நான் ஜீரோ வெக்டாரா கன்டெயின் பண்ணியிருக்குமா? இல்ல டைமென்ஷன் ஆல்வேஸ் 1 இருக்குமா? நாட் அ சஸ்பேஸா? அப்படின்னு கொஸ்டினா கேட்டிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஓகே. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி குடுத்துருவேன். இங்க பாருங்க. ஸோ எந்த ஏரியா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆயிருக்காது. ஸோ இந்த செட் ஆஃப் சஸ்பேஸ் வந்து இன் R2ல வந்து எது சஸ்பேஸா வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து x பிளஸ் ஒய் நாட் x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. ஏன்னா இது வந்து நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின். அப்போ இது நாட் அ சஸ்பேஸ் அப்படின்ற மாரி ஏ டு இசட் எல்லா ஏரியா கொஸ்டின்ஸுமே வந்து நீட்டா உங்களுக்கு பொறுக்கி குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் சூப்பரா இருக்கும். ஸோ இமிடியேட்டா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. அதே போல பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்பவே பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து யூனிட் வைஸா குடுத்துருப்பேன். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து எம்சிக்யூஸ் தனியா இருக்கும். அதே போல பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தனியா இருக்கும். அதே போல டெய்லி டெஸ்ட் சீரிஸ் அந்த டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின்ஸும் நீங்க பிராக்டிஸ் பண்ற மாரி இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து கொரியர் போட்டுருவேன். ஓகே. ஸோ நீங்க ரிசீவ் பண்ணும்போது ஒரு பெரிய பார்சல் வந்து நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ அவ்ளோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வெறும் கொஸ்டின் பிராக்டிக்ஸ் சப்ஜெக்ட் நீங்க வந்து கத்துக்கிட்டு அந்த கொஸ்டின்ஸ டிக் அடிக்க பார்க்க பார்க்க என்ன கிடைக்கும்? நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம்? ஸோ எத வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்? அந்தந்த ஏரியாவ உங்களுக்கு எளிமையா ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஏரியாவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அது உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, டீட்டெயில் சொல்யூஷன். அடுத்து வந்து மொத்தமா எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்க. 51 கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் வரது எல்லாமே டீட்டெயில் சொல்யூஷன் தான். ஓகே. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, அதுக்கான ஆப்ஷன், அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன். என்ன ரீசன் அப்படின்றத நான் உங்களுக்கு கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். அதேபோல ஒரு டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, நான் குடுக்குற கன்டென்ட்ட பேசிக் ரிசல்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ ரிசல்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பார்ட் ஆஃப் ஏரியாவ நீங்க இத படிங்க அப்படின்னு உங்களுக்கு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். நீங்க என்ன பண்ணணும்? அது 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 ஓரியன்டடான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி நோட் போட்டு எழுதி வச்சு படிக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ராப்ளமும் கொஞ்சம் ஒரு சிலது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி எங்க சேனல்ல ஒரு 1300 வீடியோஸ் டிஆர்பி ஓரியன்டடா நம்ம போட்டுருக்கோம். ஸோ நீங்க எந்த கன்டென்ட் வேணும்ன்றத நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த கன்டென்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துரும். ஜஸ்ட் அத பார்த்துட்டு நீங்க டவுட் அதுல வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எல்லா ஏரியாவையும் உங்களுக்கு வந்து இதில கொஸ்டின்ஸ் கன்டென்ட்டா குடுத்து வச்சிருக்கேன். ஸோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறதால உங்களுக்கு அது வந்து எளிமையா புரியும். ஒன்ஸ் நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ நீங்க லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, ரேங்க் நல்லிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே. ஸோ டயகனைசபிள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்புறம் இமேஜ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும்? அப்போ ரேங்க்கும் நல்லிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ எல்லா ஏரியாவையும் நான் என்ன பண்ணியிருப்பேன். ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ் பாருங்க. இதெல்லாம் வந்து லாஸ்ட் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் அது. இந்த கொஸ்டின் லாஸ்ட் பாலிடெக்னிக் டிஆர்பில கேட்டது. ஓகே. ஸோ அது போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல மாட்டிக்கும். அதனால நீங்க ஃப்ரீயா என்ன பண்ணிடலாம்? ஒர்க் அவுட் பண்ணிட்டு சிம்பிளா நீங்க வந்து டெய்லி படிக்கிறீங்க, டெய்லி கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றீங்க. அந்த ஸ்கில்ல வந்து ரொட்டீனா ஃபாலோ பண்றீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் வரைக்குமே கொஸ்டின்ஸ் குடுப்பேன். எக்ஸாம் டே வரைக்குமே கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் குடுப்பேன். ஸோ அவ்ளோ கொஸ்டின்ஸ் நீங்க ரீச் பண்ணுவீங்க. சார் எக்ஸாம் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தா, இவ்ளோ டேஸ்க்கு என்னால கொஸ்டின்ஸ் உங்களுக்கு குடுக்க முடியும். ஸோ உங்கள வந்து சப்ஜெக்ட்ல வந்து என்ன பண்ணிடுவேன், மெருகேத்தி அனுப்பிடுவேன். அந்த அளவுக்கு கன்டென்ட் என்னால கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஃபைன். வேணுன்றவங்க என்னுடைய பாலிடெக்னிக் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ் எது வேணாலும் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட் உங்க அட்ரஸ்க்கு நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பிட்டீங்கன்னா போதும். உங்க அட்ரஸ்க்கு நான் கொரியர் போட்டு பில் அனுப்பிடுவேன். ஸோ வித்தின் 1 ஆர் 2 டேஸ்ல உங்க அட்ரஸ்க்கு கொரியர் வந்துரும். ஓகே. அதேபோல டெஸ்ட் சீரிஸ்லயும் உங்கள ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.